திராவிட கட்சிகளில் ஒன்றான திமுக அறிஞர் அண்ணா, பெரியார் ஆகியோரின் சமூக ஜனநாயக சமூக நீதி கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட கட்சியாகும். பெரியாரால் தொடங்கப்பட்ட திராவிட கழகத்திலிருந்து 1944ஆம் ஆண்டு வரை நீதி கட்சி என அழைக்கப்பட்டது. அண்ணாவும் வேறு சில தலைவர்களும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் சென்னையில் ஜார்ஜ் டவுன் என்ற இடத்தில் பவளக்காரர் தெருவில் கூடி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்குவது என முடிவெடுத்தார்கள். 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 18இல் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் பேரணி நடத்தப்பட்டு கட்சியின் முதல் பொதுச் செயலாளராக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட கொடி திமுகவின் கொடியாக தேர்வு செய்யப்பட்டது. அண்ணாதுரை 1949ஆம் ஆண்டு முதல் 1969 பிப்ரவரி 3இல் அவர் இறக்கும் வரை கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார். 1967 முதல் 1969 வரை அவர் தமிழக முதலமைச்சராகவும் இருந்தார். அண்ணா காலத்தில் 1967இல் திமுக இந்திய தேசிய காங்கிரசுக்கு அடுத்தபடியாக முதல் தடவையாக இந்திய மாநிலம் ஒன்றில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த முதலாவது அரசியல் கட்சி என்ற சாதனையை படைத்தது. ஆனால் 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் திமுக பங்கேற்கவில்லை. திராவிடர்களின் கருத்து அறியாமையாலும் திராவிடர்களின் ஜீவாதார உரிமைக்கு ஊறு செய்யும் வகையிலும் ஒரே கட்சியினரின் ஏதச்சதிகார முறைப்படியும் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை திமுக கண்டிப்பதன் அறிகுறியாக தேர்தலில் திமுக தனது வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்று அந்த கட்சி அறிவித்தது. இருந்தாலும் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய திராவிட இன மொழி வழி மாநிலங்களை உள்ளடக்கிய தனி ஆட்சி பெற்ற திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வேட்பாளர்களை ஆதரிப்பதாக அந்த கட்சி அறிவித்தது. 1956ஆம் ஆண்டு மே மாதம் 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளில் திருச்சியில் நடைபெற்ற திமுக 2வது மாநில மாநாட்டில் தேர்தலில் பங்கேற்பது என அந்த கட்சி முடிவெடுத்தது. எந்த ஒரு மாநிலமும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்திய யூனியனில் இருந்து பிரிந்து சென்று தனித்து இயங்கும் உரிமையை தானே பெற்றிருக்க அரசியலமைப்பு திருத்த வேண்டும் என்று அந்த தேர்தலில் திமுக கூறியது. மொத்தம் 112 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. 1958ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி திமுக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு உதயசூரியன் சின்னம் தேர்தல் சின்னமாக ஒதுக்கப்பட்டது. 1959ஆம் ஆண்டில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சி தேர்தலில் 90 இடங்களில் வென்ற திமுக முதன்முறையாக மாநகராட்சி மேயர் பொறுப்பை ஏற்றது. ஏப்ரல் 19, 1961இல் இந்த கட்சியிலிருந்து ஈவேகி சம்பத் வெளியேறி தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கினார். இது திமுகவில் ஏற்பட்ட முதல் பிளவு. இலங்கையில் வாழும் தமிழர்களுக்காக 1961இல் திமுக பேரணி நடத்தியது. 1962இல் நடைபெற்ற பொது தேர்தலிலும் திராவிட நாடு விடுதலை கோரிக்கையை முன்வைத்து பிரச்சாரம் செய்து திமுக ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, முஸ்லிம் லீக் ஆகியவற்றுடன் இணைந்து போட்டியிட்ட திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்றது. இருந்தாலும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் தோல்வியடைந்தார். 1963ஆம் ஆண்டில் பிரிவினை பேசுபவர் தேர்தலில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் பிரிவினை தடுப்பு சட்ட மசோதாவை இந்திய அரசு அறிவித்தது. இதையடுத்து 1963ஆம் ஆண்டு ஜூன் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் அந்த கட்சியின் முக்கிய கொள்கையான திராவிட நாடு விடுதலை கோரிக்கையில் மாற்றம் செய்யப்பட்டது. தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகிய 4 மொழிவழி மாநிலங்களும் இந்திய அரசுரிமை, ஒருமைத்தன்மை, அரசியல் அமைப்பு சட்டம் ஆகியவற்றுக்குள் இயன்ற அளவு கூடுதலான அதிகாரங்களை பெற்று நெருங்கிய திராவிட கூட்டமைப்பாக நிலவ பாடுபடுவது என்று அந்த கட்சி குறிக்கோள் பகுதியில் மாற்றம் செய்தது. அதே ஆண்டில் நவம்பர் 17இல் இந்தி பேசாத மக்களின் மீது இந்திய திணிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு 17ஐ எரிப்பதாக திமுக அறிவித்தது. 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26 முதல்
இந்தி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து ஜனவரி 26 இந்திய குடியரசு நாளை துக்க நாளாக அறிவித்து கிளர்ச்சி நடத்தியது திமுக. 1967ஆம் ஆண்டில் நடைபெற்ற 3வது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 138 இடங்களை வென்று முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. 1967 மார்ச் 6 அந்த கட்சி பொதுச் செயலாளர் அண்ணா தமிழ்நாட்டின் முதல்வரானார். அவர் 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி மறையும் வரை ஆட்சியில் இருந்தபோதும் சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது. தமிழ்நாடு அரசின் மொழிக் கொள்கையாக இருமொழி திட்டத்தை அறிவித்தது. தாலி, சாதி, புரோகிதர் ஆகியவை இல்லாமல் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றினார் அண்ணா. அண்ணா மறைந்த பின் அந்த கட்சியில் 1969ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் நாள் முதல் முறையாக தலைவர் பதவி உருவாக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி மறைந்ததை அடுத்து அண்ணா அடக்கம் செய்யப்பட்ட மறுநாளே திமுக சார்பில் அடுத்த முதல்வர் யார் என்பதில் கருணாநிதிக்கும் கல்வி அமைச்சராக இருந்த ரா. நெடுஞ்செழியனுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. பெரியார் தலையிட்டு சமரசம் ஏற்படுத்தி கருணாநிதியை போட்டியின்றி முதல்வராக்க முயற்சி செய்தும் நெடுஞ்செழியன் சம்மதிக்கவில்லை. பின்னர் கருணாநிதி சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் நெடுஞ்செழியன் அமைச்சரவையிலிருந்து விலகிக் கொண்டார். தமிழ்நாட்டின் முதல்வர் பொறுப்பை கலைஞர் ஏற்றுக்கொண்டார். 1969 ஜூன் மாதத்தில் மு. கருணாநிதி திமுக தலைவராகவும் ரா. நெடுஞ்செழியன் பொதுச் செயலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1971 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற தேர்தலில் 203 இடங்களில் போட்டியிட்ட திமுக 184 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆட்சியை மீண்டும் பிடித்தது. திமுகவின் இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி சாதனை இதுவரை முறியடிக்கப்படவில்லை. கருணாநிதி 2வது முறையாக முதல்வர் பொறுப்பேற்றார். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 14 திமுகவின் பொருளாளராக இருந்த நடிகர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார். திமுகவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவாக இது கருதப்பட்டது. 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 மாநில சுயாட்சி கோரும் தீர்மானத்தை திமுக அமைச்சரவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது. 1975ஆம் ஆண்டு ஜூன் 25 இந்திய அரசால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை அடுத்து 1976 ஜனவரி 31 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுவரை ஆட்சியில் இருந்த திமுக அதன் பொறுப்பில் இருக்கும்போது அனைத்து செயல்பாடுகளிலும் ஈடுபட்டது. அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சராகுதல் என்ற சட்டத்தை 1971 ஜனவரி 12ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று 1970ஆம் ஆண்டு ஆய்வை கொண்டு வந்தது. மீண்டும் 1977 ஜூலை 4 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திமுக 230 இடங்களில் போட்டியிட்டு 48 இடங்களில் வென்று எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. 1976ஆம் ஆண்டு அவசர நிலை காலத்தில் அதிக பாதிப்பு உள்ளானது திமுக. 1976 முதல் 1980 வரை அமைந்த நிலையற்ற மத்திய அரசுகளால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் நெருக்கடி கால நடவடிக்கைகளுக்காக இந்திரா காந்தி அவர்கள் சென்னை கடற்கரை கூட்டத்தில் திமுகவிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாலும் 1980 நடைபெற்ற பொது தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் திமுக போட்டியிட்டது. நாடாளுமன்றத்திற்கான தேர்தலிலும் 16 இடங்களில் போட்டியிட்ட திமுக 16 இடங்களிலும் சட்டப்பேரவையில் 114 இடங்களிலும் போட்டியிட்டு 38 இடங்களில் வென்றது. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு 1976 முதல் 1989ஆம் ஆண்டு வரை 13 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாகவும் செயல்பட்டன. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தமிழீழ தமிழர் போராட்டம், இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் ஆகியவற்றில் தீவிர ஈடுபாடு காட்டியது. 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தமிழீழ தலைவர் பிரச்சனையில் இந்திய தமிழ்நாடு அரசுகளின் நிலைப்பாட்டை கண்டித்து திமுக தலைவர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியிலே ராஜினாமா செய்தனர். 1984ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் திமுக 24 இடங்களை மட்டுமே பெற்று எதிர்க்கட்சியாகத்தான் இருந்தது. இந்திய திணிக்கும் அரசியல் சட்ட நகலை எதிர்த்ததுக்காக
1986ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட 10 திமுக பேரவை உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24இல் எம்ஜிஆர் மறைந்ததை அடுத்து நடைபெற்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. 203 இடங்களில் போட்டியிட்டு 151 இடங்களை வென்ற திமுக 1991ஆம் ஆண்டு ஜனவரி 30 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தது. 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 29இல் பெண்களுக்கும் சொத்துரிமை வழங்கும் சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றியது. இந்திய அரசின் ரகசியங்களை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு திமுக அரசு தெரிவித்ததாக கூறி திமுக அரசு 1991ஆம் ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டது. 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இறந்தபோது நடைபெற்ற தேர்தலில் 174 இடங்களில் போட்டியிட்ட திமுக 2 இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. 1991 முதல் 1996 வரை நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் முரசொலி ஏடு ஒடுக்குமுறைக்கு உள்ளானது. 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி அந்த கட்சியின் அதாவது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வைகோ நீக்கப்பட்டார். இதையடுத்து திமுகவில் 2வது பெரிய பிளவு உருவானது. 1995ஆம் ஆண்டில் தமிழீழ தமிழர்களுக்கான ஆதரவு பேரணியை திமுக நடத்தியது. 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் 27இல் நடைபெற்ற தேர்தலில் 166 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. மெட்ராஸ் என்று ஆங்கிலத்தில் சென்னை அழைக்கப்படுவதை சென்னை என்றே ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் என்றது. வாகன பதிவு எண்கள், விளம்பர பலகைகள், கோவில்கள் ஆகியவற்றில் தமிழை நடைமுறைப்படுத்த திமுக அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டது. 2017 ஜனவரியில் செயல் தலைவர் பதவியில் மு.க. ஸ்டாலின் செயல்படுவார் என திமுகவின் தலைவர் கருணாநிதி அறிவித்தார். கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது.